தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி இருவரும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிவிட்டார்கள் அப்படின்னு ஒருவர் மீது ஒருவர், அதாவது பாஜக மேலே காங்கிரஸும் காங்கிரஸ் மேலே பாஜகவும் கொடுத்த புகார்கள் மேலே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதாவது இவர்களுடைய பேச்சுக்கு கட்சிகளுடைய தலைமை விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரத்தை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், பிரதமர் பேசிய பேச்சுக்கள் தெரியும், ராகுல் மேலேயும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய நோட்டீஸில் கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன? அதாவது பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மதம், ஜாதி, சமுதாயம், மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்றனர், வெறுப்புகளை தூண்டும் விதமாக பேசுகின்றனர், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக காங்கிரஸ் கட்சி பிரதமர் மீதும் அதே போல பாஜக ராகுல் காந்தியின் மீதும் மாறி மாறி கடந்த வாரங்களிலே புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பான புகாரை பதிவு செய்து கொண்ட தேர்தல் ஆணையம் இந்த புகார் தொடர்பாக பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கும் அதே போல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோருக்கும் இந்த சம்மன் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. இந்த புகாரை அவர்களுக்கு ஃபார்வர்டு செய்து இது தொடர்பாக, இந்த புகார் தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன என்று அந்த பதிலை கேட்டு அந்த நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 29 காலை 11 மணிக்குள்ளாக தங்கள் கட்சிகளுடைய ஸ்டார் பேச்சாளர்களுடைய அந்த புகார் குறித்து உங்களுடைய பதில் என்ன என்று அந்த நோட்டீஸிலே கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரம் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் பேசிய பிரதமருடைய அந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக பிள்ளைகளை பெற்றவர்களுக்குமா உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள், நாட்டின் வளங்களில் இஸ்லாமியர்களுக்கே, அதாவது சிறுபான்மை இனத்தவருக்கே அதிக உரிமை இருப்பதாக காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது என்றெல்லாம் பிரதமர் மோடி பேசியிருந்தார். இது மதத்தின் அடிப்படையிலான வெறுப்பு பேச்சு என்று காங்கிரஸ் கட்சியும் அதே போல சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திலே புகார் கொடுத்திருந்தன. இது தொடர்பாக பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கு தேர்தல் ஆணையம் இந்த நோட்டீஸ் ஒன்றை கொடுத்திருக்கிறது. அதே போல ராகுல் காந்தி என்ன பேசியிருந்தார் என்றால், கடந்த 18ஆம் தேதி கோட்டயத்தில் பேசியிருந்த ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் போன்றவற்றை அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். ஒரு தமிழ் மக்களை தமிழில் பேசக்கூடாது என்று எப்படி கூற முடியும், அதே போல ஒரு மலையாள மக்களை மலையாளத்தில் பேசக்கூடாது என்று எப்படி கூற முடியும் என்றெல்லாம் ராகுல் காந்தி பேசியிருந்தார். கோவையில் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்த போது கூட பிரதமர் மோடி தமிழ் மக்களின் மீது அவர் இந்தியை திணிக்கிறார் என்றெல்லாம் பேசியிருந்தார். அது குறித்தும் பாஜக தேர்தல் ஆணையத்திலே கொடுத்திருந்தது. அதாவது மொழியின் அடிப்படையில் ராகுல் காந்தி மக்களை பிரித்தாளுகிறார் என்று பாஜக புகார் அளித்திருந்தது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கி இது தொடர்பாக, இந்த புகார் தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன என்று தேர்தல் ஆணையம் அந்த நோட்டீஸிலே குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக தங்கள் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்களுடைய பேச்சுக்களுக்கு அரசியல் கட்சிகள் முதன்மையாக பொறுப்பேற்க வேண்டும். தங்கள் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் விதிமுறைகள், நடத்தைகள் மற்றும் இந்த MCC என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்த அந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக எடுத்து கூற வேண்டும் எனவும் அந்த நோட்டீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஓகே, இதில் பிரதமர் மேலேயோ இல்லை ராகுல் காந்திக்கோ நேரடியாக விளக்கம் எதுவும் கேட்கப்படலையா? ஏன்னா இது வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான நேரங்களில் கடந்த தேர்தல்களில் கூட தேர்தல் ஆணையமே முடிவெடுத்து குறிப்பிட்ட நாட்கள் அல்லது குறிப்பிட்ட மணி நேரம் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாதுன்னா சொல்லியிருக்காங்க. அது போன்ற முடிவுகள் எதுவும் தேர்தல் ஆணையம் அல்லது அது போன்ற பரிசீலனை எதுவும் இல்லையா தேர்தல் ஆணையத்திடம்? நிச்சயமா, அதாவது பிரதமராக இருந்தாலும் ராகுல் காந்தியா இருந்தாலும் அவர்கள் ஒரு வேட்பாளர்கள் என்பதை தாண்டி பாஜக மற்றும் காங்கிரசினுடைய நட்சத்திர பேச்சாளர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் நாடு முழுவதும், தங்கள் தொகுதி மட்டுமில்லாது நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். எனவே இதற்கு முதலில் அரசியல் கட்சிகளை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு இந்த நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அளிக்கக்கூடிய பதில்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களுடைய பதில்கள் திருப்தி அளிப்பதாக இருந்தால் எச்சரிக்கையோடு விட்டுவிடும். அப்படி திருப்தி அளிக்கவில்லை என்றால் சில கடுமையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடும். குறிப்பாக 48 மணி நேரத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது, இல்லை என்றால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது போன்ற சில உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த மக்களவை தேர்தலின் போது கூட திமுக MP R. ராசன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார்.
அவருக்கும் கூட தேர்தல் ஆணையம் 48 மணி நேரத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்ள தடை விதித்திருந்தது. எனவே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கூட அப்படி சில கடுமையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த அரசியல் கட்சியோட தலைவர்கள் அளிக்கக்கூடிய பதில்களை பொறுத்து அந்த முடிவு என்பது இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.